ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் பிளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் இதில் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தயிர் வடை எப்படி செய்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போது தயிர் வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கு. அதில் கம்பேர் பண்ணி பார்த்தா வெயில் தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால் இப்போ தயிர் வடை சாப்பிடலான்னு ஒரு டெம்ப்ட் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தயிர் வடை செய்ய ஆரம்பிச்சாச்சு. தயிர் வடைக்கு ஒரு கப்பு உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் அரிசி போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் தான் அரைக்கணும். உளுந்த கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டால் நல்லா நைஸாக மசிஞ்சிரும். போட்டு நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு கால்வாசி தேங்காய் பல்லா போட்டு மிக்சியில் கரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் காய்ச்சின பால் எடுத்துட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 குழிக்கரண்டி தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா வடையை சுட்டுட்டு இதில் போட்டு ஊற வச்சு அப்புறம் தயிரில் போடணும். அப்போதான் நல்லா இருக்கும். தயிர் வடைக்கு தேவையான தயிர் நல்லா கெட்டி தயிரா முத நாள் உர ஊற்றி மறுநாள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி தயிரை போட்டு அப்புறம் தேவையான உப்பையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சோன்னு அந்த தயிரில் போட்டு கலக்கி வச்சிருங்க. இப்போ வடை சுட வேண்டியதான். கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு பொழுதும் வடை போடுற மாதிரி வடையை போட்டு எடுக்கணும். வடை வந்து நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். பஞ்சு மாதிரி இருக்கணும். அதை வடையை போட்டோன்னா எண்ணெயில் மிதக்கணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். அடியில் போய் உட்காந்துச்சுன்னா வடை ரொம்ப ஹார்டாக போயிடும். அதனால வடையை கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் இந்த பால் தயிர் போட்டு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த வடையை போட்டுட்டு வடை ஃப்ரை ஆனோன்னு அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மற்ற வடையும் போட்டு எடுத்துக்கணும். இந்த ஊற வச்ச வடையை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு அது மேல தயிரை ஊற்றி தாளிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த தயிரை அப்படியே மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே லைட்டாக மிளகாத்தூள் போட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். புரட்டாசி மாதத்துக்கு இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.